கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பயத்துக்கே இவரை பார்த்தா பயம். அதுதான் நேத்து அவருடைய பேச்சில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2 தொகுதியில் போட்டியிடுவது என்பது தவறு கிடையாது. அது ஜனநாயகத்தில் அதுக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்து அது நல்லது தான். இன்னும் ஒரு பலம் சேர்க்கும். விசில் சின்னத்தை அறிவிக்கிறாங்க சார். விசில் சின்னத்தை அறிவிச்சு அடுத்து 10 நிமிஷத்தில் அது அப்படியே பத்தி எரியுது. அந்த சின்னம் தமிழ்நாடு குக்கிராமம் பட்டி தொட்டியெல்லாம் அந்த சின்னம் தெரிஞ்சு போகுது. எப்படி தெரியுது? மக்கள் எழுச்சி. ஒரு பொண்ணை காட்டுறாங்க, ஒரு 10-15 நிமிஷத்தில் தன்னுடைய வீட்டு வெளியே இருக்கிற சுவரில் விசில் சின்னத்தை அந்த குழந்தை வரையுது. சீரியல் பார்த்து கொண்டிருப்பதே நேரம் கழிச்சு இந்த பெண்கள்லாம் கூட சீரியலை நிறுத்திட்டு விஜய் என்ன பேச போறாருன்னு கேட்கறாங்க. தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் அரசியல் படுத்துகிறார் விஜய். மகத்தான மக்கள் சக்தி, இளைஞர் சக்தி, பெண்கள் சக்தி தளபதி விஜய்க்கு பின்னாடி இருக்குது. கிட்டத்தட்ட 1,20,00,000 1,30,00,000 ரேஷன் கார்டு இருக்குது சார். ஒவ்வொரு கார்டு ஒவ்வொரு வீட்லையும் ஓட்டுக்குது சார் அவருக்கு. சார் ஒரு ஜனநாயகன் படத்தை ஒட்டுமொத்த அரசியல் உலகத்தை புரட்டி போடுது சார். ஒரு சினிமா புரட்டி போடுது. நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக, அதிமுக, பாஜக முக்கோண காதல். 3 பேருக்கும் முக்கோண காதல். 2 கட்சி வீழ்த்தப்படும். இவங்க ஆண்டது போதும், இவங்க ஆட்சியில் மக்கள் மாண்டது போதும். இவன் அவனை சொல்றதும் அவன் இவனை சொல்றதும் எப்பா போதண்டா கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சு சார். நீ பொங்கலுக்கு 3,000 இல்லை சார், நீ ஓட்டுக்கு 30,000 கொடு சார். நீ 30,000 கொடு மகனை. மக்கள் விசில் சின்னத்தில் எப்படி ஓட்ட குத்துறான்னு பாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று மகாபலிபுரத்தில் தாவேக்கா நடத்திய அந்த கட்சி கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். அதில் குறிப்பாக பேசப்படுதுன்னா திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் உறுதியாக போட்டியிடுகிறார். அதுக்கான தேவை இருக்குதா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 தொகுதியில் போட்டியிடுறதுல என்ன தவறு? இதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் கூட 2 தொகுதியில் போட்டியிட்டிருக்காங்க. நிறைய தலைவர்கள்லாம் நிறைய 2 தொகுதியில் போட்டிருக்காங்க. 2 தொகுதியில் போட்டியிடுவது என்பது தவறு கிடையாது. அது அதிகாரப்பூர்வமான தகவல்னு எனக்கு தெரியாது. ஆனால் போட்டியிடுவதில் தவறு இல்லை. அது ஜனநாயகத்தில் அதுக்கு உரிமை இருக்குது. 2 தொகுதியில் போட்டியிடலாம். வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிடலாம். அது ஜனநாயகத்தில் இருக்குது. அது ஒன்றும் இல்லாமல் இல்லை. அந்த மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்தால் அது நல்லது தான். 2 தொகுதியில் போட்டியிடுறது நல்லது தான். அது இன்னும் ஒரு பலம் சேர்க்கும். அது தொகுதி எதுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் இந்நேரம் அவர் முடிவு செஞ்சுருப்பார். நேற்று கூட்டங்கள் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருந்தது. அந்த கூட்டம் அவருடைய பேச்சு ரொம்ப மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. இந்த அரசியல் உலகத்தில் இந்த மக்கள் மத்தியில் இருந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு, குழப்பங்களுக்கு, கேள்விகளுக்கு ஒரு பதில் தருகிற விதத்தில் அவருடைய பேச்சு நேற்று முழுமையாக அமைந்தது. ஒரு பதில் தருகிற விதத்தில் அமைந்தது. அவர் ரொம்ப அழகாக பேசினார். அழுத்தம் இருக்கிறதா, அந்த வார்த்தை ரொம்ப அழகாக அவர் கையாண்டார். அழுத்தம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. மக்களுக்கு அழுத்தம் இருக்குதுன்றதை அவர் சொல்ல வரார். மக்களுக்குன்றார். ஆனால் அழுத்தம் இருக்குதுன்றதை சொல்ல வரார். அழுத்தம் இருக்குதுன்னா இருக்குது. ஆனால் இந்த அழுத்தத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல இந்த விஜய். இந்த முகத்தை பார்த்தா இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இருக்குதான்னு கேட்குறாரு. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுறவனா நானுன்னு கேட்குறாரு. இந்த பயத்துக்கு, சலசலப்புக்கு இதையெல்லாம் அண்டி பழைக்க வேண்டிய நிலையில் நான் இல்லை. நான் எதற்கும் அஞ்சாதவன், பயப்படாதவன் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லுகிறார். இதுதான் எல்லாருக்கான மெசேஜ். எல்லாருக்கான மெசேஜ் அதுதான். இதையெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதான்னு சொல்கிறது தான் அனைவருக்குமான மெசேஜ். அந்த ஒரு வரியிலே முடிச்சுட்டார் அவர். ஆனால் அதை விட ஹைலைட் பாருங்கள், ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. தன்னுடைய சொந்த பிரச்சனை, அவர் எல்லாரும் அதை கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அது பெருசாக அவர் அதை ரியாக்ட் பண்ணலை. ஒரு ஜென்டில்மேன். ஒரு கடைசி படம், அந்த கடைசி படம் இப்படி ஆகுதுன்னு எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும். யாராக இருந்தாலும் குமரி இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு நிலை என் படத்திற்கு ஏற்பட்டிருக்குதுன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ அழகாக அதை கடந்து போகிறார் பாருங்கள். அரசியலை தான் பேசுகிறார். அரசியலை பேசுகிறாரு. அழுத்தம் இருக்கிறதுன்றாரு. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அஞ்சு போகணும், பயப்பட போகணும் நான் அல்லன்றாரு. தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்கிறாரு. திமுக எப்படி விழித்து கொண்டு இருக்கும்போது பிடுங்கின்னு போயிடுவான்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடுறோன்றாரு. ஒரு பக்கம் இந்த மாதிரி தீய சக்திக்கு எதிராக போராடுறோன்றாரு. அதிமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சிக்கிறார். திமுகவை தீய சக்தி ஒட்டுமொத்தமாக
இது இது ஊழல் மட்டும்தான். இது ஊழல் மட்டும் கிடையாது, ஊழல் எல்லாம் கலந்து, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, ரவுடித்தனம், கொலை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தீய சக்தின்றார் திமுக. ஆக இரண்டு பேருமே சமதூரத்தில் வைக்கிறார், சமதூரத்தில் வச்சு பேசுறார். ஒருத்தன் பிஜேபியோட இன்னைக்கு அடிமையா இருக்கிறான், இன்னொருத்தன் பிஜேபி கிட்ட மறைமுகமா அடிமையா இருக்கிறான். இவன் ரெண்டு பேர் தான் பிஜேபிக்கு நேரடியாகவும் மறைமுகமும் இவன் ரெண்டு பேர் தான் இருக்கிறான். இப்ப திமுக அடிமை இல்லை, அதெல்லாம் நாங்க அடிமை கிடையாது. அடிமை இல்லைன்னா எந்த மாநாக்கு நீ வந்து கருப்பு கொடிக்கு வெள்ளை கொடியை பிடிச்சி நீ ஏர்போர்ட்டுக்குள்ள போன? வெள்ளை கொடியை யாருன்னா பிடிச்சி யாருன்னா பார்த்துருக்குறோமா? வெண்கொடை வேந்தர்னு பேரை எடுத்த நீ எப்படி வெள்ளை கொடியை பிடிச்சின்னு போன? நீ அடிமை இல்லையே, நீ ஏன் பிடிச்சின்னு போன? அந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்காக அவர் விஜய் வந்து தன்னை ஒரு வார்த்தை பேசலையே சார். அதை பற்றி அடாலப்பட்ட கருணாநிதியை பேசியிருக்கிறார். என் மகள் கனிமொழி எப்பேற்பட்ட வேதனைகளும் சித்திரவதைகளும் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் திகார் சிறையிலே, தெரியுமா? ஒரு மலரை வைத்தால் கூட அங்கே இருக்கிற வெப்பத்திலே அந்த மலர் கருகிவிடும். அப்பேற்பட்ட வெயிலிலே என்னுடைய மகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் திகார் சிறையிலே. 2G வழக்கிலே சொன்னவர் கருணாநிதி பதட்டப்பட்டார். என் மனதிற்கு பிடித்த ராஜாவை சித்திரவதை செய்கிறார்கள் சிறையிலே போட்டார் சொன்னாரு. கலைஞர் கருணாநிதி சொன்னாரு. இவர் எவ்வளவு அழகாக ஒரு டீல் பண்றாரு. ஒரு வார்த்தை பேசலையே, அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. புரியுதுங்களா? இப்போ இவங்க தான் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து காங்கிரஸ் குழி பறித்தது மட்டுமல்ல, குப்புறையும் தள்ளு குப்புற தள்ளு மட்டும் குழியும் பறித்தது, கூடாய் நட்பு கேடாய் அமைந்ததெல்லாம் கலைஞர் பேசினார். ஏன் பேசினாரு? அண்ணா அறிவாலயத்தில் முதல் தளத்தில் கலைஞர் செய்திகள், அந்த கலைஞர் டிவியில் வந்து விசாரணை, சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. தயாலம்மா கிட்ட தரதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதான் காங்கிரஸ்காரன். நான் கேட்குற சீட்டை கொடுக்கலன்னா நீ அவ்வளோதான்ற நிலைமையில் அந்த பேச்சுவார்த்தை அன்றைக்கி போய் நிறுத்துது அவங்க சூழ்நிலை. இப்படி இவங்க அடிமை, இவங்க வந்து காலனிக்கெல்லாம் பொழைச்சிருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் கேட்குறேன். போன தேர்தலில் அமித்ஷா சொல்லியும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கலை. அது அமித்ஷா பலமுறை சொன்னார். நான் போன தேர்தலில் நான் சொன்னேன், அவர் கேட்கல, சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டு % ஏறி இருக்கும், கூடி இருக்கும், குறைஞ்சபட்சம் திமுக மெஜாரிட்டி வராமல் தடுத்துருக்கலாம் அமித்ஷா ஓப்பனாக சொன்னார். இந்த செய்தியை சேர்க்கலை. ஆனால் போன முறை சேர்க்காத டிடிவி தினகரனை இந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஏன் சேர்த்தார்? அமித்ஷா சொல்லியே சேர்க்காத ஒரு நபரை இவர் ஏன் சேர்க்கிறார்னா பயம், விஜயை பார்த்து பயம். இப்பேற்பட்ட எதிரி நான் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறத விட நான் தூக்கு மாட்டின் தொங்குன்னு வீராவசனம்லாம் பேசினார் டிடிவி தினகரன். துரோகத்துக்கு பேர் போனவர், அகராதியில் துரோகத்துக்கு அர்த்தம் தேடினால் எடப்பாடி பழனிசாமியின் பேர் வரும்னு சொன்னவர். எப்போவோ சொல்லலை, இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னே பேசின பேச்சு இதெல்லாம். அப்பேற்பட்ட அரசியல் எதிரிகள், எளியும் பூனியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு நட்பு பாராட்டுகள் என்று சொன்னால் விஜய், தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, அவருடைய எழுச்சி இவங்களை பயமுறுத்தி இருக்குது. யார் வேணாலும் சேரலான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு எவ்வளோ அச்சப்படுத்தணும், அவர் பயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சார் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் சார், பயம் என்ற சொல்லுக்கே தளபதி விஜய் அவர்களை பார்த்தால் பயம், பயத்துக்கே இவரை பார்த்தா பயம். அதுதான் நேற்று அவருடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து தொகுதிகள் எல்லா கட்சிகளுமே தொகுதிகளுக்கு கேண்டிடேட்லாம் வந்து எந்த அளவுக்கு நிப்பாட்டணும், வெற்றியை நோக்கி போகணுங்கிறதுல தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்காவும் ஏன்னா வெளியில் சைலண்ட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து அதி தீவிரமாக பூத் வைஸாக வந்து அதை தாண்டி தொகுதி வேட்பாளர்கள்லாம் கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாங்க, விசில் சின்னத்தை அறிவிக்கிறாங்க சார். விசில் சின்னத்தை அறிவித்து அடுத்து 10 நிமிஷத்தில் அது அப்படியே பத்தி எரியுது அந்த சின்னம். தமிழ்நாடு குக்கிராமம் பட்டி தொட்டியெல்லாம் அந்த சின்னம் தெரிஞ்சு போகுது. எப்படி தெரியுது? மக்கள் எழுச்சி தெரியுது. ஒரு பொண்ணை காட்டுறாங்க, ஒரு 10-15 நிமிஷத்தில் தன்னுடைய வீட்டு வெளியே இருக்கிற சுவரில் விசில் சின்னத்தை அந்த குழந்தை வரையுது, அந்த பொண்ணு வரையுது, விசில் சின்னத்தை வரையுது. எந்த கட்சிக்குமே இது நடந்தது இல்லைங்கிறீங்க? எந்த கட்சியும் இல்லையே சார், எந்த கட்சியும் இல்லையே. எம்ஜிஆருக்கு பிறகு, ஆமாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த ரெட்டையில தான் நடக்கணும் வரைவான் எல்லாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னைக்கு விசில் சின்னம் ரீச் ஆயிடுச்சு, விசில் சின்னம் பெரிய அளவில் பிரபலம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் விசில் ஊதுறோம், ஒரே கொண்டாடுறோம், இனிப்பு கொடுக்குறோம், மேலே அடிக்கிறோம், தாளம் போடுறோம். இது எல்லாமே அரை மணி நேரத்துக்குள்ளே நடக்குது, 1 மணி நேரத்துக்குள்ளே நடக்குது. இதுதானே மக்கள் எழுச்சி. நேற்று விஜய் பேசுகிறாரு, ஒரு மாமல்லபுரத்தில் பேசுகிறாரு, எல்லாம் பார்த்து நீங்கள் உடனே வாட்ச் ஹவர்ஸை பாருங்கள். சீரியல் பார்த்து கொண்டிருப்பதே நேரம் கழிச்சு இந்த பெண்கள்லாம் கூட சீரியலை நிறுத்திட்டு விஜய் என்ன பேச போகிறாருன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் அரசியல் படுத்துகிறார் விஜய், தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியல் படுத்துகிறார் விஜய். எல்லாம் டிவி முன்னாடி உட்காரணும், என்னடா பேசுறாரு, என்ன பேச போறார், என்ன பதில் சொல்ல, எல்லாம் பார்க்குறான் அவருடைய பேச்சை, எல்லாம் ரசிக்கிறான்.
எல்லாம் அப்படியே பெண்கள்லாம் உட்காந்து பார்க்குறான். நானே என்னோட நண்பர் வீட்டில் சொல்கிறான், என் நண்பன் சொல்கிறான் ஃபோன் பண்ணி உட்காந்து இப்போ பார்த்து அவங்க ஒய்ஃபை பார்த்துன்னுக்கிறாங்களாம். ஏமா டைம் ஆகுதுமா சாப்பாடு போடலாம். ஹீரோ அவர் பேசி முடிக்கிட்டோம், இப்போ தான் உனக்கு பசிக்கும், அவர் பேசி முடிச்ச பிறகு சாப்பாடு போடுறேன். இதுதான் நிலைமை, இதுதான் கலை நிலவரம், இதுதான் உண்மை. ஒவ்வொரு வீட்லையும் அவருக்கு 2 ஓட்டுக்குது சார். 40% வாக்கு. ஆமாம் சார். கிட்டத்தட்ட 1,20,00,000 1,30,00,000 ரேஷன் கார்டு இருக்குது சார். ஒவ்வொரு கார்டு ஒவ்வொரு வீட்லையும் ஓட்டுக்குது சார் அவருக்கு. சார் நீ பொங்கலுக்கு 3,000 இல்லை சார், நீ ஓட்டுக்கு 30,000 கொடு சார். நீ 30,000 கொடு மகனை. மக்கள் விசில் சின்னத்தில் எப்படி ஓட்ட குத்துறான்னு பார். நீ கொடு. யார் விட்டு பணத்தை கொடுக்குற? கொள்ளடிச்சு வச்சிருக்கிறீங்க மக்களுடைய பணத்தை. எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இவ்வளோ கோடி சொத்து? எங்கேருந்து வந்தது? நீங்களாம் பெரிய மிட்டா மிராசா? பெரிய நில சுரந்தார்களா? பெரிய ராஜா விட்டு கண்டு குட்டிங்களா? இல்லை பெரிய உகாண்டா நாட்டு அதிபருங்களா? இல்லை எலிசபெத் டெய்லருங்களா? இன்னாங்க நீங்களாம் யாருங்க? எங்கேருந்துங்க வந்தது உங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி பணம் எங்கேருந்து வந்தது? மக்கள் பணம் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற கொடு கொடு, இப்படியாவது கொடு, தேர்தலுக்கு கொடு, ஓட்டுக்கு கொடு. தப்பு தான் கேட்கறது, ஓட்டுக்கு பணம் கொடுன்னு கேட்கறது தப்பு. நீ கொடுக்குற கொடு, யாரை மானான்னு சொல்ல தரல. ஆனால் ஓட்ட விசில் தான் போடுவாங்க. இல்லை, அன்று விஜயகாந்த் சொன்னது இன்னைக்கு நடக்கும். பணத்தை வாங்கிக்கிடுங்க நம்ம பணம், ஆனால் ஓட்டை மட்டும் தாவேக்கா போடுவாங்க சார். தாவேக்கா தான் சார். நீங்கள் பாருங்க சார், இவன் கூட்டணிக்கு வரான், அவன் கூட்டணிக்கு வரான், அவன் சார் அவர் யாருன்னா கூப்பிட்டாரா கூட்டணிக்கு? எந்த கட்சியாவது ஒரு கூட்டணி கூப்பிட்டாரா? இப்போ கடைசி கூட்டணி இல்லாமல் தனிச்சே சார் அவரு கூப்பிட்டாரா? வருவார். யார் வந்தாலும் வாங்க, எனக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிறேன். புரியுதுங்களா? அது என்ன விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கணும் வரவங்களுக்கு இடம் இவ்வளவுதான் சார். கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்ல தாவேக்காவுக்கு. சார் வேண்டாம் சார். அம்மா நிக்கல, அந்த அம்மா நிக்கல. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கம்ப்ளீட்டாக நிக்கல அந்த அம்மா நிக்கல. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் அந்த அம்மா அதுக்கு முன்னாடி நிக்கல. ஜெயலலிதா அம்மா நிக்கல. நின்று அந்த அம்மா வந்து சாதிச்சு காட்டல. 2011 234 தொகுதியில் ரெட்டல போட்டி இல்லை. ஏன் அந்த வரலாற்று சாதனை ஏன் அவரால் இப்போ ஏற்பட்ட ஒரு மக்கள் சக்தி, ஒரு மக்கள் எழுச்சி இருக்கிற ஒரு மனிதனால் ஏன் அதை சாதிக்க முடியும் சார்? ஆமா சார், ஒரு ஜனநாயகன் படத்தை ஒட்டுமொத்த அரசியல் உலகத்தை புரட்டி போடுது சார். ஒரு சினிமா புரட்டி போடுது. நீங்க எங்கே கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு சென்சார் போர்டில் பிரச்சனை, 2 படம் ஒரே நேரத்தில் வருது. போட்டி இல்லைனாலும் போட்டின்னு எல்லா மீடியா எல்லாம் அவங்ககிட்ட வாங்கி பழைக்கிற நக்கி பழைக்கிற அத்தனை மீடியாவும் பேசுறான். போட்டி பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் போட்டின்றான். மலைக்கும் மடுவுக்கான போட்டி எதுன்னு நிறுத்துறான். எல்லா மீடியா தான் நிறுத்த. எவ்வளோ பேர் நிறுத்துறான்? வந்து அரண்மனை நாய்கள் அவங்க அரச விசுவாசத்தை ஆத்திரமா குறைச்சி காட்டினாங்க, குலைச்சாங்க எல்லாரும். நீ எவ்வளோனா பண்ணு, ஜனநாயகன்னு படமே வரல, பராசக்தி வந்தது. நிலைமை என்ன? நீ சென்சார் கொடுத்த, ரோட்டில் போகிறவரெல்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்த, போய் பாருன்னு யாராவது பார்த்தாங்களா? சம்பந்தமே இல்லை சார். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு என்ன சார் முடிச்சு? டெல்லியில் பிரதமர் வீட்டில் நடக்கிற பொங்கல் பண்டிகைக்கு சிவகார்த்திகனை ஜெயரவியை கூப்பிட வேண்டிய அவசியம் நான் பராசக்தி குழுவை? என்ன நடக்குது? யாருடைய பி டீம் என்ன பண்றீங்க? ஒரு பிரதமர் பிரைம் மினிஸ்டருக்கு பொங்கல் விழாவுக்கு இவங்களுக்கு எதுக்கு அழைப்பு? ஜனநாயகனும் பராசக்தி போட்டின்னு ஓரளவுக்கு பேச்சு வந்துச்சு. இதுக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க, இது கொடுக்கல. போட்டி நான் ஒத்துக்க மாட்டேன். சிவகார்த்திகனே ஒத்துக்க மாட்டார் சார். சிவகார்த்திகன் படம் ரிலீஸ் ஆனால் நல்லா ஓடும் சார். ஜெயரவி படம் வேணா நல்லா ஓடும் சார். கடைசியில் அவன் நிலைமை என்ன பச்சீங்களா? திமுகவை நம்பி போய் வடிவேலி எப்படி நடு ரோட்டில் நிற்கிறார். மக்கள் ஏற்றுக்கணானா? நீ இலவசமாக டிக்கெட் கொடுத்தா கூட உள்ள உட்காரல தியேட்டர்ல. ஏன்? தளபதி விஜய்க்கு மேல் இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை மதிப்பு. அதே நேரத்தில் அதிமுக பெருசாக அட்டாக் பண்ணலை, நம்ம பார்த்துருப்போம். அவர் பிரச்சாரங்களாக இருக்கட்டும், ஊழல் கட்சின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஊழல் கட்சின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களா? அது விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்போ செங்கோட்டையன் எங்க இருந்து வந்தாரு சார்? செங்கோட்டையன் வந்து இவர்கிட்ட வந்து ஊழல் பண்ணார் சொல்லலை. அதே மாதிரி செங்கோட்டை இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணாரான்னு நான் சொல்ல வரல. அவர் மீது எந்த ஊழல் வழக்கும் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒரு ஊழல் வழக்கும் இல்லை. அவர் என்னை பொறுத்தவரையில் அவர் நேர்மையாக தான் இருந்தார். சரிங்களா? அவருக்கு வரதால அவர் கட்சியை நடத்த போறாரா? தமிழக வெற்றி கழகத்தை நாங்க சொல்றது எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதி. நாங்க சொல்றது அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க. திமுக 34 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்குது. ஏன் நடவடிக்கை எடுக்கல மோடின்னு கேட்கிறோம். ஒரு ஜனநாயகன் படத்துக்கு நீ காட்டுற அக்கறை, இந்தியாவினுடைய உயர்ந்த வழக்கறிஞர், மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வந்து வாதாடுறார் ஜனநாயகன் படத்துக்காக. ஒரு விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதில் நீ காட்டும் அக்கறை, 34 பேர் மீது வழக்கு இருக்கிறத திமுக அமைச்சர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? 2G வழக்கு எங்க நிக்குது? 2G வழக்கு மேல்முறையீடு போனீங்களா? அது என்ன ஆச்சு? அந்த விவகாரம் என்ன ஆச்சு? 2G எதுக்காக எல்லாம் மறைக்கப்படுது? நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், கொடநாடு கொலை வழக்கு என்ன ஆச்சு?
கொடநாடு கொலை வழக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை வழக்கு ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்களே, என்ன கழட்டினீங்கன்னு கேட்குறேன். அப்போ அதிமுக, திமுக, பாஜகவோட ஒரு கள்ள உறவு, இந்த 3க்கும் மாற்றா தாவேக்கா இருக்குது. இதை மக்கள் உணர்ந்து கொள்ளணும்னு ஆமா சார், திமுக, அதிமுக, பாஜக முக்கோண காதல், 3 பேருக்கும் முக்கோண காதல். சரிங்களா? இதை மற்றவங்க தான் சார் புரிஞ்சுக்கணும். இப்போ திருமாவளவன் கூட இருக்கிறார், அவர் கூட திமுக கிட்ட ஏதோ வாங்கிக்கின்னு பேசுறார். புரிஞ்சுங்களா? ஏதோ நீ பேசுவானா இல்லை. ஆனால் நான் கேட்குற திருமாவளவன் அவர்களை கேட்குறேன், தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பதற்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துனீங்க, அவங்களுக்கு தானே வந்தீங்க. இதுவரையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பிரதிநிதித்துவம் வந்தீங்களா? ஏங்க நீ தாவேக்கா கூட்டணிக்கு நீ வாருன்னு சொல்லலைங்க. குறைந்தபட்சம் ஸ்டாலின் கிட்ட எப்பா நீ இதுக்கு முன்னே முதலமைச்சராக இருந்த, ஒரு வேலை நடக்காது, நிச்சயமாக நடக்காது. ஒரு வேலை திமுக வெற்றி பெற்றார், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனுக்கு துணை முதலமைச்சர், அது விடுதலை சிறுத்தை கொடுன்னு கேட்கல, உன் கட்சியிலே ஒருத்தனுக்கு கொடு. ஆனா ஒரு எஸ்சிக்கு டெப்டி சிஎம் கொடுடா. காமராஜர் கொடுத்தாரு, பரமேஸ்வரனுக்கு கோவில் மந்திரி பதவி கொடுத்தாரு, அறநிலைத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாரு. ஆனா அது உள்ள எதுக்கு சமூக நீதி பேசுறாரு திருமாவளவன் அவர்கள். சார் காமராஜர் கொடுத்தாரா இல்லையா? கோவில் மந்திரி கொடுத்தாரு சார். கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னவனுக்கு மந்திரி பதவி கொடுத்து பரிவட்டத்தோட பூர்ண கும்ப மரியாதையோட கோவிலுக்குள்ள அனுப்பி வச்சார் சார். போலீஸ் மந்திரி ஆக்கிறார் சார் கக்கனை. நீ கேளு, துணை முதலமைச்சர் கேளு, ஒரு அஞ்சு மந்திரி விடுதலை சக்தி கொடுக்காத உன் திமுக எஸ்சி கொடுன்னு கேளு, கேட்டாரா? இப்ப என்ன சொல்ல திருமாவளவன், இல்ல இப்ப இல்ல, அதுக்கெல்லாம் இன்னும் காலம். ஏங்க எப்ப நான் கேட்கறேன், முடி ஒயிட் போட்டுச்சு, பாடி வெயிட் போட்டுச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும் எப்பதான் பாயிண்ட் ஒன்று வரும் சொல்லுங்க, எப்பதான் பாயிண்ட் வரும் அதையா சொல்லுங்க. முடிய ஒயிட் போட்டுருச்சு சார், பாடி வெயிட் போட்டுருச்சு சார். தாவேக்காவோட கூட்டணி நிக்கும்போது பாயிண்ட் வருமோ சார்? நான் தான் சொல்றேன் சார், நீ தாவேக்கா வான்னு நாங்கள் அதை பற்றி பேசல சார், அதை கட்சி நான் அதுக்குள்ளே வரல. நான் என்ன கேட்குறேன், எப்போதான் கேட்பேன்? ஒரு படத்தில் ஒருவர் கிருஷ்ணராக அவங்க சம்சாரம் செந்தில் வீட்டு வாசலில் இருப்பாங்க. அப்போ அவர் ஒருவர் கிருஷ்ணராக செந்தில் சொல்லுவார், நீங்கள் வாடகை விட்டுட்டு வெளியே நீங்கள் அவசர வாடகை விட்டுட்டு வெளியே வாசலில் பட்டுன்னு ராத்திரிலாம் அவங்க சத்தம் கும்மாலம் தாங்க முடியல அப்படின்னு செந்தில் சொல்லுவார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னா கும்மாலம் அடிச்சு இன்னா பிரயோஜனம், என் வயிற்றுல ஒரு புழுவோ பூச்சோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. அதுக்கு ஒருவர் கிருஷ்ணராக சொல்லுவார், இருடே அதுக்கெல்லாம் நேரங்களை வரத்தா இல்லையா, எப்போ வரும் உன்னை குழியில் வச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே வயசாகி போச்சு உனக்கு. அந்த மாதிரி இன்னமும் பாயிண்ட் வரட்டும் எப்போதான் அந்த பாயிண்ட் வரும்? எப்போதான் அதிகாரத்துக்கு வருவீங்க சார்? உனக்கான அதிகாரம் தான் முக்கியம்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா? தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வெற்றி, அவர்களுடைய சுதந்திரம் எல்லாமே நீ அதிகாரத்துக்கு வந்தால் தான் நடக்கும். எழுதப்படாத விதி திமுகவோட அப்படியே அடிமையாக எழுதி கொடுத்துட்டு போய் பயணம் பண்ணி நிற்கிறீங்க. எப்போ உங்கள் உரிமையை காப்பீங்க சொல்லுங்க? எப்போதான் உரிமையை காப்பீங்கன்னு நான் கேட்குறேன். குறைஞ்சபட்சம் வேங்கவே இல்லை மலத்த கலந்தான குடிக்கிற தண்ணியில் அதையாவது கேட்டுக்கணுமா இல்லையா? அதை கூட கேட்கலையே சார். இன்னமும் பாஞ்சாலம்மன் கோயிலுக்குள்ள, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள போக முடியல சார். எத்தனை இடத்துல இன்னமும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க இன்னமும் கொடியாட்ட முடியல சார். தேசிய கொடி ஏற்ற முடியல, சேர்மன் சேர்ல உட்கார முடியல, இன்னமும் கொடுமை இருக்குது. இதெல்லாம் எப்பதான் காப்பீங்க? எப்பதான் பேசுவீங்க? சும்மா தேவையில்லாத அரசியல் எல்லாம் பேசிக்கணும், மக்களை குழப்பறதுல குறியா இருக்கிறீங்க. அது இனி நடக்காது. மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். திமுக அதிமுக 2 பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் அன்னைக்கே கணித்தார். இதுக்கு அதுக்கு வேற வித்தியாசமே கிடையாது. இது கருப்பு சிவப்பு, அது நடுவில் வெள்ளை, கருப்பு வெள்ளை சிவப்பு, இவ்வளவுதான் சார் வித்தியாசம் 2 கட்சிக்கும். இந்த 2 கட்சி வீழ்த்தப்படணும் தமிழ்நாட்டில். 2 கட்சி வீழ்த்தப்படும். இவங்க ஆண்டது போதும், இவங்க ஆட்சியில் மக்கள் மாண்டது போதும். இவன் அவனை சொல்றதும் அவன் இவனை சொல்றதும் எப்பா போதண்டா, கேட்டு காதை புளிச்சு போச்சு. ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தரேன் தளபதி விஜய் சொல்றாரு. அவர் என்ன கேட்கிறாரு, நான் சம்பாதிக்கணும்னு அவசியமா இந்த பணம் எதுக்கு பல ஆயிரம் கோடியை விட்டுட்டு வராரு. பல ஆயிரம் கோடி வருமானத்தை தூக்கி வீசி போட்டுட்டு வராரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அவர் அரசியல் கொள்ளடிக்கணுமா சார்? அரசியலில் வந்தால் பல பேருக்கு பதில் சொல்லணும் சார். இதில் ஊழலணும், அதில் ஊழலணும், இந்த பணத்தை காணணும், அந்த பணத்தை காணணும் சொல்லுவான், சிபிஐனும் அதுனும் 1008 பிரச்சனை சார். இது எதுவுமே கிடையாது அவருடைய துறையில். ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபாய் வாங்கி ஜாலியாக போகலாம் சார். இது எதுவுமே தேவை கிடையாது. வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஏன் கஷ்டப்படணும்? அவர் ஏன் போய் சிபிஐ அலுவலகத்தில் நிற்கணும்? அவருடைய படத்துக்கு ஏன் தடை வரணும்? இந்த மக்களுக்காக தான் சார் கஷ்டப்பட்டு வராரு. சுதந்திர இந்தியாவில் வெள்ளக்காரன் கொடுத்த தொல்லை அவர் கொடுக்குறீங்க. வாவுசிக்கு கொடுத்த தொல்லை ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி அவருக்கு அவ்வளோ சார். இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துனுங்கிறாங்க சார். முன்னெல்லாம் எதனா கொடுமை நடந்தால் கூட யாருக்கு அது தெரியாது. மகாத்மா காந்தி இறந்த செய்தி நாடு பூரா தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் தேவைப்பட்டது.
இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு லண்டன்ல 7 மணிக்கு ஒரு நியூஸ் நடந்தா 7:01 தெரியுது சென்னையில். இன்னைக்கு அப்போ மக்கள் பார்த்துனுங்கிறான். நீ இவருக்கு சிபிஐ மூலமா என்ன நெருக்கடி கொடுக்குற, ஜனநாயகன் படத்துக்கு நீ என்ன நெருக்கடி கொடுக்குற, விஜய் எவ்வளோ தொல்லை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறான் சார். இந்த கூட்டணி அந்த கூட்டணி சார், லெட்டர் பேடு கட்சி சார், எல்லாம் லெட்டர் பேடு மட்டும்தான் இது ஒரு கட்சிக்கும். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் உங்களை நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலை விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு தான் சார் பிரிக்கணும். அப்படிதான் பிரியும் போதுங்கிறீங்க. அப்படிதான் சார் பிரிக்கணும். இவங்க குருட்டு கணக்கு போட்டு திரிசங்கு சொர்க்கத்தில் இவங்க மெதுங்க வேண்டியதுதான். போன நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஓட்டு % இது, பிஜேபி ஓட்டு % இது, ரெண்டும் சேர்ந்தா இப்படி ஆயிடும் சார். அது அண்ணாமலை சார், அண்ணாமலைன்ற ஒரு தனி மனிதனுக்காக விழுந்த ஓட்டு சார், பிஜேபி விழுந்த ஓட்டு. ஒரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு இந்த நிலைமையில நீங்க அண்ணாமலையை பதவி விட்டு எடுத்துட்டீங்கல்ல. அண்ணாமலை நீக்கம்ன்ற செய்தி வந்ததுக்கு அனுப்ப சார், கிரீன் வேஸ் ரோட்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தாரு. அண்ணாமலை நீக்கிற வரை நான் வரமாட்டேன்னு சொன்னார் சார். அந்த ஓட்டுக்கும் ஆப்பு விழுங்குறீங்க. ஆமா சார், அண்ணாமலை தெளிவா சொன்னார் சார், எடப்பாடி பழனிசாமி தற்கூறினா சார். அந்த ஓட்டு பாஜகவுக்கு போகுமா இல்ல அந்த ஓட்டு எங்க போகும் அப்போ சார்? தாவேகாவுக்கு சார். அதாவது சார், அண்ணாமலையோ கொஞ்சம் இளைஞர்கள்லாம் ஆதரிச்சு எவ்வளோ பேர் ஆதரிச்சாங்க அவரை. அவர் ஒரு பெரிய ஒரு எண் மக்கள் சொல்லி ஒரு பெரிய எழுச்சி பயணம் கொண்டு வந்தார் சார். ஒரு திமுக அதிமுக மாற்றா கொண்டு வந்தார். அது பிஜேபி வந்து அவரை வந்து அடக்கி வச்சு முடிச்சு ஒரு வேலை முடிச்சிட்டாங்க. அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கெல்லாம் உண்மையான செல்வாக்கு. அந்த வாக்கு பாஜகவுக்கு போகாதுங்கிறீங்க. எப்படி சார் போவோம்? நீ அண்ணாமலை ஏன் நீக்கணும் கோவத்தில் இருக்கிறாங்க எல்லாரும். அது தாவேக்காக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், ஏன் அண்ணாமலை நீக்கணும்? அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீ ஏன் அண்ணாமலை நீக்கணும் சார்? எடப்பாடி பழனிசாமி அவர் வரும் தெரியாதா சார் உங்களுக்கு? சொல்லு. கம்ப ராமாயணத்தை இயற்றியது சேக்கிழார்னு பேசினார் சார் மேடையில். ஒரு சின்ன பையன் 5வது 6வது படிக்கிற பையன் இதுக்கு பதில் எழுதுவான் சார். ராமாயணத்தை இயற்றியது வால்மீகி, ராமாயணத்தை மொழிபெயர்த்தது கம்பர். அதுலேயே வருது கம்ப ராமாயணம் தான் அதுக்கு பேரு. ஆன்சர் அதிலே வருது சார். ஆன்சர் பதில் அதிலே வருது. கம்ப ராமாயணத்தை இயற்றியது யாருன்னா இது என்னன்னு சொல்றது? எம்ஜிஆர் நடித்த எங்கள் தங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் யாருன்னு கேட்டா நீ பதில் சொல்லலாம். எப்படி இது சிவாஜின்னு எழுத முடியுமா? கேள்வியிலே பதில் கொடுத்தாச்சா. எம்ஜிஆர் நடித்த எங்கள் தங்கம் படத்தின் கதாநாயகன் யாருன்னா ஒருவேளை சிவாஜியா இருக்குமோ? இப்படியா சார்? இவர்களும் ஒரு 4 வருஷம் ஆண்டுட்டு போனார் சார். சேக்கிழார்னு சொன்னார். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அரசு விழால சொன்னார் சார் சேக்கிழார்னு. அதை விட ஒரு கணித மேதை ஸ்டாலின் இருக்கிறார் பாருங்க, அவர் பெரிய கணித மேதை. ராமானுஜத்துக்கு கூட பிறந்த தம்பி அவர். சொச்சம் நல்லா போடுவாரு சார். போன பொங்கலுக்கு ஏடிஎம் காட்சியில் பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தப்போ 2500 ரூபா பத்தாது, 5000 கொடுங்க. இன்னும் 2000க்கு 5000க்கு பெரிய வித்தியாசம். 2500 கூட 1500 போட்டால் 5000. அடேங்கப்பா, யார் உங்க கணக்கு வாத்தியார்? 2500 1500 5000மா? இவன்லாம் தற்கூரி. இதுதானே தற்கூரி தானே சார்? படிப்பறிவு இல்லாதவன் அதில் தான் சார் தற்கூரி. நீ எப்படி வந்து பேசுற? அவரை போய் விசில் அடிச்சான் குஞ்சுகள். இப்படிதான் எம்ஜிஆர் பின்னாடி போனவனே விசில் அடித்தாங்க குஞ்சுகள்னு சொன்னாங்க. சொல்லுங்க. செங்கோட்டையன் கூட முதல்ல ஒரு 25 26 வயசுல அவர் எம்எல்ஏ வரும்போது விசில் தான் அடிச்சிருப்பாரு, கைதான் தட்டியிருப்பாரு. விசில் அடிக்காதே எல்லாம் வந்துட்டாங்களா? சொல்லுங்க சார். விசில் அடிக்காம எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் விசில் அடிச்சு எல்லாம் வரவங்க தான். மகத்தான மக்கள் சக்தி, இளைஞர் சக்தி, பெண்கள் சக்தி தளபதி விஜய்க்கு பின்னாடி இருக்குது. 2026 தேர்தல் அதை நிரூபிக்கும் பாருங்க. புரியுதுங்களா? நிச்சயமா சார். அதுவும் வரக்கூடிய தேர்தலில் நம்ம கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி சார்.